நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்துட்டு உங்கள் சிஸ்டமுக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு தான் நான் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ என் சிஸ்டம் சப்போர்ட் ஆகலை, எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேஜராக பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா TPM 2.0 அது மட்டும் இல்லாமல் UEFI செக்யூர் குரூப்பை வந்துட்டு அவங்க சிஸ்டமில் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ணுறதுக்கு அவங்க சிஸ்டம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஸோ எனக்கு ஒரு வழி தோணுச்சு. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் சப்போர்ட் பண்ணலன்னா கூட உங்கள் விண்டோஸ் 11 வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். மெயின் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 3 விஷயம் இருக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப்பு சிஸ்டமாக இருக்கணும், முக்கியம் அது. ஸோ அது இல்லைனா இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அதை விட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட ஒரு 8 GB பென்ட்ரைவ் இருக்கணும். விண்டோஸ் 11 அப்புறம் விண்டோஸ் 10 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனோட ISO ஃபைல் இருக்கணும். ஸோ ISO ஃபைல்னாக்கா OS ஃபைல் மாதிரி அது. ஸோ அதை வச்சு தான் நம்மளால் விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது 3 விஷயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா இப்போ வந்து விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட டவுன்லோட் லிங்க் கேட்பீங்க. என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. எனக்கு கொடுத்தாக்கா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மைக்ரோசாஃப்ட்லேருந்து கார்பரேட் ஸ்ட்ரைக்கோ இல்லை கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால வந்துட்டு இந்த ஃபைலோட லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னாக்கா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ என்னால் லிங்க் கொடுக்கும்போது இந்த வீடியோ கீழே வந்து லிங்க்ஸ் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு 3 விஷயம் வேணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ISO அண்ட் விண்டோஸ் 11 ISO அண்ட் ரூஃபர்ஸ் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு அது டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 8 GB மினிமம் இருக்கிற ஒரு USB வேணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு பிறகு நீங்கள் ரூஃபர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு விண்டோஸ் 10 ISO ஃபைலை நீங்கள் என்ன பண்ணோம் அதுக்கு ட்ராக் பண்ணிங்கனாக்கா அதுக்கு வந்து எல்லா செட்டிங்ஸும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டார்ட்னு கொடுங்க. ஃபார்மேட் ஆகிட்டு உங்களுக்கு ISO ஃபைலை வந்து பூட்டபிள் பண்ணுறவா அது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இது 100% ஆறு மட்டும் வெயிட் பண்ணோம். சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு பவர் ஷெட்யூன் ஆச்சாலோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. முழுசாக 100% இந்த ரூஃபர்ஸ் கம்ப்ளீட் ஆக மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து இது இன்ஸ்டாலேஷன் டிஸ்க் மாதிரி தான் இந்த பூட்டபிள் பென்ட்ரைவ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பூட்டபிள் பண்ணுறதுக்கு ரூஃபர்ஸ் தான் ஒரு பெஸ்ட்டான வழி இது. ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இது ஃபினிஷ் ஆகிட்டு பிறகு நான் என்ன பண்ண சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு 96% ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுருங்க. ஃபியூச்சர் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட போகிறேன். ஸோ ஒன்ஸ் ஆகிட்டு பிறகு நீங்கள் ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. கீழே வந்து USB ஓப்பன் பண்ணிவிட்டு சோர்சஸ் ஃபோல்டரில் install.vim அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டிலீட் பண்ணிடணும். நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 GB கிட்ட அந்த ஃபைல் இருக்கும். ஸோ அது ஜஸ்ட் டிலீட் பண்ணிவிடுங்க. இப்போ விண்டோஸ் 11 ஃபைலில் போய்ட்டு ISO ஃபைலு, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி விண்டோஸ் 11 ISO ஃபைலில் போய்ட்டு அதே மாதிரி சோர்ஸ் ஃபைலில் போய்ட்டு நம்ம install.vim அந்த அப்ளிகேஷனை காப்பி பண்ணோ இல்லை வந்துட்டு கட் பண்ணிக்கிறது நீங்கள் பண்ணிங்க. பண்ணிட்ட பிறகு ஜஸ்ட்டு இந்த பென்ட்ரைவில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஒன்ஸ் பேஸ்ட் ஆகிட்டு பிறகு நம்ம OS வந்துட்டு இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு நீங்கள் OS எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸில் வந்துட்டு எந்த சிஸ்டம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ரெக்கமெண்ட் தேவையில்லை. ஸோ இதை ரிஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க இப்போது. ஸோ இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. என்னோடய சிஸ்டமில் வந்துட்டு எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணுறேன். செக்யூர் பூட்டு அப்புறம் வந்துட்டு TFM வந்து நான் டிசேபிள் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் போய்ட்டு நான் செக்யூர் பூட்டு அண்ட் TFM 2.0 வந்துட்டு நான் டிசேபிள் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தா நீங்கள் நம்புவீங்க உங்கள் சிஸ்டமில் கூட நீங்கள் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் TPM வந்து நான் இங்கே டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதே மாதிரி செக்யூர் பூட்டை நான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஸோ
ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணலாம். ஸோ பூட் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸ் 10 எப்படி இருக்கோ அது மஸ்ட்டாக வரும். பட் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் விண்டோஸ் 11 ஃபைல் நம்மளுக்கு எப்படி இருக்கோ நம்மளுக்கு அப்படி காமிக்கும். ஸோ இதே மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுனாக்கா உங்கள் பென்ட்ரைவை சூஸ் பண்ணிட்டு பிறகு நம்மளுக்கு ஓஎஸ் வந்துட்டு லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் எப்பவுமே யுனைடெட் ஸ்டேட்ஸை செலக்ட் பண்ணுவேன். ஸோ நான் யுனைடெட் ஸ்டேட்ஸை வைக்கிறேன். ஸோ நீங்கள் சேவ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துடலாம். இன்ஸ்டால் நான் கொடுத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு இன்னொரு மெனு கேட்கும். அதில் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் கேட்கும். நீங்கள் ஐடென்டாவை கொடுத்துட்டு விண்டோஸ் 11 ப்ரோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, அக்செப்ட் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இல்லை நீங்கள் மட்டும் எல்லாம் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இது இன்ஸ்டால் ஆகலை. ஸோ ஜஸ்ட்டு ஃபைல்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போது நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் காமிச்சிட்டு இருக்கேன். பட் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா மினிமம் பார்த்தீங்கன்னா 20 to 30 மினிட்ஸ் கிட்ட ஃபுல் ப்ராசஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்துட்டு ஏன் அவ்வளோ சீக்கிரம் ஆகலான்ட்டு யோசிக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தே எடுக்கும். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் மேலே கிட்டனா ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டைம் வந்துட்டு சீக்கிரம் ஆகும்னு நினைக்காதீங்க. 20 to 30 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஆகிற ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கண்ட்ரிலுக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், நீங்கள் சின்ன அப்டேட்ஸோ இல்லை வந்து எதோ செட்டிங்ஸோ உங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இங்கே உங்கள் பேர் இல்லை வந்துட்டு ஏதாச்சும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு விண்டோஸ் 11 நீங்கள் பூட் ஆச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் எந்த சிஸ்டமில் வேணால் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் அஃபிஷியலாக இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்கள் சிஸ்டம் சப்போர்ட் ஆகலைனா கூட இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் நம்மளுக்கு 11 நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி எந்த சிஸ்டம் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெஃபினட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயம் 3 தான் பென்ட்ரைவு. ஸோ அதுக்கப்புறம் விண்டோஸ் 11 விண்டோஸ் ஓஎஸ். ஸோ அதுக்கு கூட ரூஃபர்ஸ்ன்ற அப்ளிகேஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா 100% ஒர்க்கிங் மெத்தட் இது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுனாக்கா ஒர்க் ஆன் ஆகிட்டுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் அது பிடிச்சி நம்ம மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன், கீழே லிங்க் தரேன். அவ்வளோ நான் வீடியோ எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் வச்சு கேட்கலாம். என்னால் முடிஞ்சவருக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next video.